ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். ஸோ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்து அவங்க ஃபேன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதே வேலையாக போச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எப்போ வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் சென்னை தோத்துருவாங்க, கஷ்டமான மேட்ச்னு வந்து எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது அவங்க ஜெயிச்சிருவாங்க. எல்லாத்தையும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அவ்வளோதாண்டா இதாண்டா சிஎஸ்கே இதாண்டா கம்பேக்னா இதாண்டான்னு சொல்லிட்டு மீம் போட வச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் சரி அந்த அந்த அதே எனர்ஜி வச்சு அடுத்த மேட்ச் பார்ப்போம், போன மேட்ச் அவ்வளோ பெரிய டீமோட ஜெயிச்சிட்டோம், இவங்க அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் பார்க்கும்போது அது எப்படி நாங்கள் எல்லா மேட்ச் கம்பேக் கொடுப்போம், நீ கம்பேக்னு சொல்லணும்னா ஒரு மேட்ச் தோத்தா தான் அடுத்த மேட்ச் கம்பேக் மீன் போட முடியுங்கிறதுக்காக வேணும்னே தோக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச். அதாவது வந்து நம்ம நேற்று நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் மேட்ச், ராஜஸ்தான், பஞ்சாப், டெல்லி எல்லாம் சன்ரைஸ் ஹைதராபாத் எல்லாம் போட்டு பொல பொலன்னு மறந்துருப்பானுங்க. அவங்க பவர் பிளே 100 ரன் எல்லாம் அந்த மாதிரி அடிக்கும் போது நேற்று அவ்வளோ ஐபிஎல் வந்து இங்க இருந்தது நேற்று. இப்போ திடீர்னு பார்க்கும்போது ஐபிஎல் இங்க இருக்கு. யாருன்னு பார்த்தா சிஎஸ்கே மேட்ச் ஆடுறதுனால ஒண்ணுமே புரியல. நான் அதாவது வந்து என்ன சொல்றதுனே தெரியல, எங்க ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுனே தெரியல. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ருத்ராஜ் கெய்க்வாடோட போர் ஃபார்ம்னால எப்படி வந்து டீம் ஸ்ட்ரகிள் ஆகுதுங்க பத்தி இந்த வீடியோ கன்ஃபார்ம் பேச போறோம். அதுவும் இல்லாம இம்பாக்ட் பிளேயரை வந்து எவ்வளோ மட்ட ரகமா யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்ட ரகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இம்பாக்ட் பிளேயரை எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க பேட்டிங் ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து லைக் சுச்சுவேஷனை வந்து ஒதுக்கி வச்சுட்டு அவங்க பேட்டிங் ஆர்டர் எப்படி வந்து பேட்டிங் ஆடுறது தகுந்த மாதிரி சுச்சுவேஷன் எப்படி மாற்றணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு மற்ற ரகமான டிசிஷன்ஸ் நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. லைக் வந்து எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏர்லி விக்கெட்ஸ் போயிருச்சு, பேட்ஸ்மேன் இருக்காங்க, ஆனா அந்த பேட்ஸ்மேன் இந்த சுச்சுவேஷன் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. ஸோ அதை பத்தி அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி பேசுவோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ டக்குன்னு வரும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க, நிறைய இந்த வீடியோ பத்தி பேச போறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வந்து இவர் ஜெயிச்சாரு, சுமன் கில் ஜெயிச்சுட்டு வந்து நாங்க வந்து பவுலிங் போட போறோம் மாதிரி சொன்னாங்க. பட் நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே எப்படி வந்து ஆஃப்டர்நூன் கேமு வெயில் செம்மையா அடிக்கும், ஓகே பிளேயர்ஸோட எனர்ஜி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், ஸோ பரவாயில்ல இவன் வந்து டாஸ் பார்த்தாலும் பரவாயில்ல, குட் டாஸ் டு லூஸ் மாதிரி நான் நினைச்சேன். இன்னைக்கு அவன் என்ன ருத்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொன்னா, உருவில் பட்டேல் உள்ள வருவேன் மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். யோசிக்கிறேன், எப்படி உருவில் பட்டேல் உள்ள வருவான், இவன் எப்படி தூபையோ டிராப் பண்ண மாட்டான், வேற யாரை உட்கார வச்சு உருவில் பட்டேல் எட்டு வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு சைடு எனக்கு உருவில் பட்டேல் வர்றது ஹாப்பி தான். வேணா நம்ம முன்னாள் வந்து நானும் கேட்டுக்கிட்டு இருந்தேன், நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தாங்க உருவில் பட்டேல் டீமுக்குள்ள வரணும், நல்ல பிளேயரு, கார்த்திக் சர்மாக்கா வந்து நீங்க ஒரு நல்ல பிளேயர் வந்து உட்கார வச்சிருக்கீங்க, ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்கான்னு மாதிரி நிறைய பேர் பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி உருவில் பட்டேல் எடுத்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகே ஸ்குவாட் போடுறாங்க. யாரை தூக்கிருக்காங்க, சர்ஃப்ராஸ் கானை தூக்கியிருக்காங்க. எனக்கு புரியவே இல்லை. அவன் தான் உங்களுக்கு அவன் தான் உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து அவன் தான் உங்களுக்கு அடிச்சு கொடுத்துட்டு இருக்கான், ஓரளவுக்கு அடிச்சு கொடுத்துட்டு இருக்கான். அவனை உட்கார வச்சுட்டு நீங்க உருள் பட்டியல் எடுத்து வரும்போது எனக்கு புரியல. சரி அட்லீஸ்ட் நீங்க கார்த்திக் சர்மா உட்கார வச்சுட்டு எடுத்து இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா அவனுக்கு பதிலாக நீங்க வந்து சர்ஃப்ராஸ் பண்ண உட்கார வச்சிட்டீங்க. அதுவே நான் யோசிச்சேன், இது வந்து ஏதோ எவனையோ கம்ஃபோர்ட் பண்றேங்கிற பேர்ல வந்து ஈஸியா வந்து எடுத்து வந்திருக்காங்க. அதான் இவங்க வந்து கம்ஃபோர்ட் லைக் ஒரு சர்டன் பிளேயர்ஸை வச்சுக்கிறாங்க, அவங்கள மட்டும் நல்லா வந்து பேபி சிட் பண்ணி கம்ஃபோர்ட் பண்ணி உட்கார வச்சிடறானுங்க. எவன்லாம் வந்து கஷ்டப்பட்டு விளாடுறான், லைக் அவன் கேள்வியே கேட்க முடியாது, இவங்களா ஏதோ பார்த்து பிச்சை போடுற மாதிரி நினைக்கிறாங்க, அவங்க வந்து ஈஸியா வந்து சாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது மாதிரி தான் சர்ஃப்ராஸ் கானே சாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ பாத்தீங்கன்னா டாப் 3 வந்து எப்படி மேடப் பண்ணியிருந்தாங்கன்னா, ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், உர்வில் பட்டேல் மாதிரி மேக்கப் பண்ணியிருந்தாங்க. சரி ஓகே, நான் என்ன கான்ஃபிடன்ஸ், ஓகே சஞ்சு சாம்சன் வந்து மும்பையோடய அடிச்சிட்டேன், ஜிடியோட ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் பார்த்து அடிக்கிட்டா போதும், அப்புறம் சஞ்சு சாம்சன் அடிச்சிருவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கான்ஃபிடன்ட் இருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும், ஜிடியோட அந்த 6 ஓவர் சூப்பரா போட்டாங்க. சிராஜ் அண்ட் ரபடா செமையான லென்த் வச்சாங்க, ஃபர்ஸ்ட் ஓவரே சூப்பர் லென்த் வச்சாங்க. அதாவது வந்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ண விடாம சூப்பரா ஒரு டெஸ்ட் மேட்ச் லென்த் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பரா சிராஜ் போட்டான். செகண்ட் ஓவர்ல பார்த்தா கொஞ்சம் வந்து சஞ்சு சாம்சன் கொஞ்சம் ரபடா வந்து கொஞ்சம் லென்த் ஒழுங்கா போடல, கொஞ்சம் வைடரா போட்டனால நல்லா வந்து அடிச்சிட்டான், அட்டாக் பண்ணி அடிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் என்ன ஆனா ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து சீரியஸா சொல்றேன், ஒண்ணு அவன் அடிச்சாடணும் இல்ல அவுட் ஆயிட்டு போகணும், ரெண்டுமே பண்ணாம இன்னைக்கு மேட்ச் ஃபுல்லா என்ன ரேஸ் பீட் பண்ணிட்டே இருந்தா. அதாவது எப்படின்னா, அதாவது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ வரும் தெரியுமா, இந்த வீடியோ வந்து நீங்க வந்து கோவப்படாம பாருங்க, பாத்தீங்கன்னா நீங்க வந்து உண்மையான சம்திங் மேலோ இல்ல மெச்சூர்டு பீப்புளோ அது மாதிரி ரீல்ஸ்லாம் வரும்ல. எனக்கு சீரியஸா இந்த மேட்ச் வந்து அப்படிதான் இருந்துச்சு. ருத்ராஜ் தடவுறான் எப்பா தூக்கியே அடிக்க மாட்டான். சரி பவர் பிளே அட்லீஸ்ட் பவர் பிளேஸ் தூக்கி அடிப்பான்னு பார்த்தா அந்த 2 4 அடிச்சான். அதுக்கப்புறம் தடவுறான் சாமி, எப்பா தடவுன்னு தடவி இவன் ஆட மாட்டான், அங்க வரவன ப்ரெஷரையும் போட்டு சாவடிச்சிட்டான் இன்னைக்கு ருத்ராஜ். அதாவது அவன் அந்த ஒருத்தன் வந்து ஒழுங்கா ஆடாதனால அவனை சுத்தி மொத்தமா கொலாப்ஸ் நடந்தாலும் கடைசியில் ருத்ராஜ் தான் இப்படி அடிக்கிறாங்க.
ஏன்னா அவன் தானே கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு கேப்டனே ஒழுங்கா இல்லாத போது நீ யாரை போய் குறை சொல்லுவ? எல்லா ஃபோக்கஸும் உன் மேல தான் வந்து விழுகும். ஸோ இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க ருத்துராஜ் வந்து என்ன ப்ரோ எல்லாருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க, ஒருத்தர் வந்து தான் நின்று ஆடணும், வேற என்ன ப்ரோ பண்ண முடியும்னு சொல்லுவீங்க. நின்னாடி என்ன பிரயோஜனம்? இந்த ஆடி இப்போ மேட்ச் ஜெயிக்கவா முடிஞ்சு? தோக்க தானே முடிச்சு. அது தோக்கிறது என்ன கௌரவமா தோக்கிறது, அசிங்கப்பட்டு தோக்கிறது? தோக்கிறது தானே. அதுவும் ஹோம்ல நீ தோக்குற, அதுதான் ரொம்ப சங்கடம். அதுக்கப்புறம் அது என்னாச்சு இங்க ஃபர்ஸ்ட் ஓகே வந்து ஏர்லியா விக்கெட்ஸ் போயிருச்சு. யார் உனக்கு வந்து உர்வில் பட்டேலும் போயிட்டான், சஞ்சு சாம்சனும் போயிட்டான். உனக்கு வந்து பேட்ஸ்மேன் இருக்கான், சிவம் துபே இருக்கான், டிவால் பிரேவிஸ் இருக்கான், கார்த்திக் சர்மா இருக்கான். இந்த 3 பேர்ல நீ யாராச்சும் ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணியிருக்கலாமா வேணாமா? எனக்கு அதான் புரியல. அப்படின்னு இந்த 3 பேரை தாண்டி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயர் சர்ஃப்ராஸ் கான் யூஸ் பண்றேன். எனக்கு சத்தியமா எனக்கு லாஜிக்கே புரியல. இம்பாக்ட் பிளேயர்னா முதல்ல என்ன நீங்க யாராச்சும் போய் சொல்லுங்க. எனக்கு வந்து இம்பாக்ட் பிளேயருங்கிறது வந்து சத்தியமா சிஎஸ்கே வந்து மெயின் லெவனையும் இம்பாக்ட் பிளேயரையும் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அது ரொம்ப 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 ரிஸ்க். எப்படி வந்து எனக்கு தெரியல. இப்ப எல்லா டீமும் நீங்க எடுத்து பார்க்கும்போது பிளேயிங் லெவன் வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சர் இருக்கும். இம்பாக்ட் பிளேயர் வந்து பிளேயிங் லெவனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவன் கம்ப்ளீட் ஆகணும்னா அந்த இம்பாக்ட் பிளேயருக்கு ஒரு பிளேயர் தான் வந்து கீயா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மெயின் லெவனையும் இம்பாக்ட் பிளேயரையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப டேஞ்சர் சைன். அது இன்னைக்கு வந்து அதாவது இம்பாக்ட் பிளேயர்ல நீங்க ஒரு சின்ன சிஎஸ்கே வந்து இம்பாக்ட் பிளேயர் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட மொத்த மேட்ச் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி தான் அப்படிதான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லா மேட்ச் அக்யூரேசியில வந்து இம்பாக்ட் பிளேயர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா வந்து அக்யூரேசியில மெயின் லெவலில் கொண்டு வந்துட்டு நல்லா ஆடிட்டு இருக்க சர்ஃப்ராஸ் கானத்துக்கு இம்பாக்ட் பிளேயர் வச்சுட்டாங்க. இது என்ன லாஜிக்? ஆனா வந்து அவங்களுக்கு தெரியும் யார் இம்பாக்ட் பிளேயர் வைக்கணுங்கிறது தெரியும். ஆனா வைக்க மாட்டாங்க. நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கும் தெரியும். சிவம் தூபே அவனை தான் மெயின், அவனை தான் நீங்க இம்பாக்ட் பிளேயரா வைக்கிறதுக்கான கரெக்டான ஆளு. ஆனா அவனை இம்பாக்ட் பிளேயரா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவனை வந்து கேட்டா அவன் ஒருத்தர் தான் இன்டர்நேஷனல் பிளேயர் இருக்கான். ஸோ அவனுக்கு வந்து இப்போ வந்து பேபி சிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவம் தூபே வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சரி சிவம் தூபைக்கு பண்றதே தப்பு தான் சொல்லுவேன். அது இல்லாம கார்த்திக் சர்மாக்கு வேற எக்ஸ்ட்ரா பேபி சிட் பண்றாங்க. ஏன் 14 கோடிக்கு என்ன பெரிய பிளேயரா? எனக்கு புரியல. அந்த சுச்சுவேஷன்ல கார்த்திக் சர்மா நீ என்ன பண்ணிருக்கணும்னா ஓகே உனக்கு விக்கெட் போயிருச்சு அப்ப என்ன பண்ணும் 3 பிளேயர் எல்லாத்தையும் ஒருத்தனை ப்ரொமோட் பண்ணி விடு. கார்த்திக் சர்மா ப்ரொமோட் பண்ணி விடு. அவன் யங்ஸ்டர் தானே, அவனால அடாப்ட் பண்ணி ஆட முடியாதா? அவனுக்கு என்ன எல்லாருக்கும் எனக்கு புரியல. நீ ரோல் கொடுத்த அளவுக்கு நம்ம என்ன பெரிய பெரிய டீம் நிலைமையிலையா இருக்கும்? எனக்கு சத்தியமா புரியல. ஒரு ஆல்ரெடி உனக்கு முகேஷ் சௌத்ரி மாதிரி ஒரு பிளேயரை வந்து நீ வந்து இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்க. அவன் தான் உனக்கு வந்து ஃப்ரண்ட் லைன் உனக்கு கையிலாமது இல்ல. முகேஷ் சௌத்ரி தான் வந்து உனக்கு டீசெண்டா அடி வாங்கினாலும் அவன் தான் வந்து உனக்கு ஏர்லி பிரேக் த்ரூ எடுத்து தரப்போறான். அவரை நீ இம்பாக்ட் பிளேயர்ல உட்கார வச்சுக்கிட்டு நீ ஓகே நீ நான் பேட்ஸ் பண்றது தப்புன்னு சொல்லல. ஆனா எப்ப எடுத்தேங்கிறதா ஒரு ட்ரையே பண்ண அட்லீஸ்ட் ஒரு ட்ரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டாங்கிற அதுக்கப்புறம் நீ வந்து இம்பாக்ட் பிளேயர்ல சர்ஃப்ராஸ் எடுத்தா கூட ஓகே. நீ ட்ரையே பண்ணாம ஒரு மெதப்புல வந்து சரி ஓகே 3 பேர் இவங்க வந்து பின்னாடி தான் ஆடுவானுங்க, நான் வந்து ப்ரொமோட்லாம் பண்ண மாட்டேன், சர்ஃப்ராஸ் கான ஆட வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்றதுலாம் வந்து அதாவது அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூலே வந்து ரொம்ப மட்டமா வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணாங்க. ரொம்ப 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 மட்டமான டிசிஷன். மேனேஜ்மெண்ட் வந்து என்ன யோசிக்கிறாங்க ஒண்ணுமே புரியல. சர்ஃப்ராஸ் கான் உள்ள வந்தான், அவன்கிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியல. அவன் பால்லே ஒரே சுத்துனா கேட்ச். உருவில் பட்டேல அப்படிதான் ஒரு பவுண்டரி அடிச்சா அதுக்கப்புறம் அடுத்த பால் அவுட். ஒரே ஓவர்ல வந்து அப்படியே அங்கேயே எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே டிவால் பிரேவிஸ் வந்தான் ஒரு ஷாட் அடிச்சா அதுக்கப்புறம் அவன் ஆல்மோஸ்ட் போஸ் கொடுத்துட்டு இருக்கான். வருமா பால் நோ லுக் ஷாட் டிபெண்ட் பண்ணி போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அவன் வந்து அவனை திட்டணும்னு எனக்கு இன்டென்ஷன் இல்லை. பட் ஆனா மேட்ச் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆடல. அவனும் ஃபர்ஸ்ட் கட்டையை பவர் பிளே ஓகே அந்த ஷாட் வந்து பவர் பிளே அடிச்சிருக்கணும். பவர் பிளே வந்து கட்டையை போட்டுக்கிட்டு இருந்தான். பவர் பிளேக்கு அடுத்து வந்து இந்த ஷாட் ஆடுறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. அது என்ன எனக்கு டிவால் பிரேவிஸுமே வந்து அவனால பெரிய இன்னிங்ஸ்ல ஆட முடியாது. அவனுக்கு அன்னைக்கு டேவா இருந்தா ஒரு 20 பால் 60 30 பால் அந்த மாதிரி தான் அவன் ஆடுவானே தவிர அவன்கிட்ட நான் பெரிய இன்னிங்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவன் ரோல் அதுதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தூபே வந்தான். தூபே அதான் சொல்றேன் இல்லைங்க. இன்னைக்கு கூட பாருங்க தூபே வந்தான் ஒழுங்காவே ஆடல. ஸ்டார்டிங்ல சும்மா ஒரு 2-3 4 அடிச்சான். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோ ஆனா கரெக்டா ரஷீத் கானை கொண்டு வந்தானுங்க. ரஷீத் கானை கொண்டு வந்ததுக்கு தான் அந்த அசிஸ்டன்ட் பின்னாடி பவுண்டரியில இருந்து கத்திக்கிட்டு இருப்பான். எதுக்குடா இப்ப அவனுக்கு இந்த ஓவர் கொடுத்தா எதுக்குடா கத்திக்கிட்டு இருப்பான். ரஷீத் கான் ஓவர்ல நல்லா 2 அடி அடிச்சுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா அர்ஷாத் கான் வந்து போட உள்ள கரெக்டா சொருகுனா போல்டு. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு 17/22 23 இருக்கும் நீங்க விட்டுருவீங்க. ஆனா அவன் தான் மெயின் காரணம். தூபேவும் உங்களுக்கு இந்த ஸ்கேம் பண்ணிட்டு நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ருத்ராஜ் திட்டுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு தூபையும் திட்டி தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கேம் பண்றானுங்க. நம்ம சஞ்சு சாம்சன் நான் சொல்லலாம். பட் ஆனா சஞ்சு சாம்சனாச்சும் அட்லீஸ்ட் ஒரு மணி மேட்ச் அடிச்சு கொடுத்துட்றான். தனியா ஆடி கொடுத்துட்றான். அவன் அடிக்கிற நாக்கு ருத்ராஜ் கம்பேரே பண்ண முடியாது. சஞ்சு சாம்சன் அடிக்கிற நாக்குக்கும் ருத்ராஜ் எங்கேயோ டவுன். சம்பந்தமே இல்லை. இந்த நாக்கெல்லாம் நீங்க சத்தியமா இந்த அஸ்வின் சேனல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க. அந்த நாக்கு எவ்வளவு கஷ்டமான நாக்கு தெரியுமா? பிடாக்குன்னு வந்துருவான். சத்தியமா இந்த நாக்குக்குள்ள யாரும் முட்டு கொடுத்துறாதீங்க. சீரியஸா ஒஸ்ட் நாக்கு தான்.
அதாவது வந்து அங்க யாருமே ஆடல. இவன் அத யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அப்படியே தள்ளி 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 ஆடிட்டு இது யாருக்கு பலன்னு சொல்லு? யாருக்குமே பலன் கிடையாது. இத வச்சு என்னமோ வந்து ஒரு காம்படிட்டிவ் டோட்டல் குடுத்த வேஸ்ட் ஒண்ணுமே கிடையாது. வேஸ்ட். நீ சான்சஸ் கரெக்டான இடத்துல எடுத்து அடிச்சிருக்கணும். நீ பேட்ஸ்மேன் மாரியா நீ அட்லீஸ்ட் ஒரு ஹிட்டட் பேட்ஸ்மேன் மாரியே ஆடுன. சீரியஸா இல்ல. அக்யூரேஷன் கூட இதோட பெட்டரா ஆடிருப்பான். அந்த மாதிரி தான் அக்யூரேஷன் கூட பவர் பிளேல இருந்து எண்ட் ஓவருக்கு ஆட சொல்லி இதே நாக்கு தான் அவனும் ஆடிருப்பான். உனக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்? அதுதான் நீ காமிச்சிருக்கணும். 18 கோடிக்கு உன்கிட்ட என்ன இருக்குங்கிறத நீ காமிச்சிருக்கணும் நீங்க டெஃபினட்டா. அதுதான் ஏன்னா வந்து அங்கிட்டு போடுறோம் யாருமே வந்து ரொம்ப ஆச்சாவா பவுலர்ல இல்ல எல்லாருமே ஸ்லோயர் பால் இன்டு த விக்கெட் அது மாதிரி தான் போட்டாங்க 2 3 சீக்கி ஷாட்ஸ் நீ ஆடி இருந்தேன்னா கன்ஃபார்ம் வந்து ப்ரெஷர்ல போட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு ஏன் இவ்வளவு சொல்றானோ உனக்கு டேலண்ட் இருக்கு ஆனா வந்து நீ யூட்டிலைஸ் பண்ண மாட்டேற அதுதான் இங்க பிரச்சனை அதுதான் உன் மொத்த டீமே அஃபெக்ட் பண்ணுது நீ கட்டையை போடுற அங்கிட்டு வரன்னு ப்ரெஷர் ஆகுது அவன் சுத்துறான் அவுட் ஆறான் அதுதான் நடக்குது பவர் பிளேல சஞ்சு சாம்சன் அடிச்சா உனக்கு பிரச்சனை இல்லை சஞ்சு சாம்சன் அடிக்கலாம் யார் அடிப்பா உன் தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நீ அடிக்கணும்ல அவன் சஞ்சு சாம்சன் அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணான் ஆனா அவன் ரேஞ்சுக்கு 2 அடிச்சுட்டான் அவனும் டிசென்ட் ஆன் ஆஃப் ஆடுறோம் கரெக்டா அடிக்கிற மேட்ச்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறான் நீ அது பண்ண மாட்டான் அதுதான் இங்க பிரச்சனை ஆகுது ஸோ வந்து ருத்ராஜ் வந்து கன்ஃபார்ம் பேட்டிங் ஒழுங்கா ஆடணும் கேப்டன்சி பிரச்சனைனா அது திரும்பவும் சொல்றேன் கேப்டன்சி உனக்கு பேர்டனா இருந்துச்சுன்னா இறக்கி வச்சு சஞ்சு சாம்சன் கையில கொடுத்துட்டு வந்துரு சஞ்சு சாம்சன் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்துப்பான் அதையாச்சும் பண்ணு பேட்டிங்ல நீ காணும் ருத்ராஜ் கெய்க்வாட்னு எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்னா பேட்டிங் தான் தோணும் கேப்டன்சி யாருக்குமே தோணாது ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஒரு மேடப் கேப்டன் தான் தோனிக்கு அடுத்து வேற யாருமே இல்லை ஜடேஜா ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்லை ஸோ அதனால வந்து அவர் வந்து கேப்டனா மேக் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லா நம்ம பண்ற எல்லா விஷயத்துமே சக்சஸா போய் முடியும்னு அவசியமே இல்லை சம்டைம்ஸ் அது ஃபெயிலும் ஆகும் அதை அக்செப்ட் பண்ணிட்டு எப்படி வந்து அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத வெளியே எடுத்துட்டு வரதுங்கிறது தான் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் வந்து ஒன்னும் அவன் கேப்டன்சி பண்ண பிடிக்கல விருப்பம் இல்லை லைக் வந்து அவன் அந்த கேப்டன்சினால அவன் பேட்டிங்கை வந்து இம்பாக்ட் பண்ணதுன்னா அவன் டெஃபினட்டா இறக்கி வைக்கலாம் கேப்டன்சி இப்போ உனக்கு முன்னாடி தான் யாரும் இல்லை கொடுக்கறதுக்கு இப்போ உன்கிட்ட இருக்கா சஞ்சு சாம்சன் ஒரு பிளேயர் இருக்கான் அவன்கிட்ட நீ கேப்டன்சி கொடு அவன் வந்து ஆல்ரெடி அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ அவன் பார்த்துப்பான் நீ அதை கூட ட்ரை பண்ணிட்டு நீ பேட்டிங்ல நீ வந்தா போதும் பேட்டிங்ல நீ அடிச்சாலே பாதிமா ஜெயிச்சிடலாம் அதை நல்லா யோசிச்சு பார்க்கணும் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றது அப்புறம் வந்து ஜெமி ஓட்டன் வந்தான் ஜெமி ஓட்டன் கூட வந்து டீசெண்டா ஒரு நாக்கான 10 ரன் 17 ரன் அடிச்சான் அவன் கூட வந்து ஒரு 6 பால் பிடிச்சான் 15 ரன் அடிச்சான் அவன் கூட அடிச்சான் பட் கடைசி ஓவர்ல ஸ்பின்னர் போட்டான் அதெல்லாம் கடைசி ஓவர் இவன் மனோஜ் சுத்தார் போட்டான் ரொம்ப எக்ஸ்ட்ரா போடல ஃபர்ஸ்ட் பாலே ஓபி பால் தான் அதை வந்து மிஸ்ஹிட் பண்ணி 4 அடிச்சான் அதுக்கப்புறம் வந்து 2வது பால் லைக் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க தூக்கி சரி ஆஃப் சைட்ல அடிப்பான்னு பார்த்தா வெல் லெஃப்ட் விடுறான் வைடுக்கு அல்ப மாதிரி அந்த ஒரு ரனுக்கு ஆசைப்பட்டு வைடுக்கு இது பண்றான் சரி தூக்கி ஒரு எக்ஸ்ட்ரா கால் அடிப்பான்னு பார்த்தா வெல் லெஃப்ட் விடுறான் அதுலயே நிறைய பேருக்குலாம் கட்டுப்பாயிருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க எந்த சேனல்ல தான் ருத்ராஜுக்கு வந்து முட்டு கொடுத்தாலும் நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன் ருத்ராஜ் வந்து இன்னைக்கு வந்து அட்டர் ஃபெயிலியர் தான் இன்னைக்கு என்ன சொல்ல போய் சிஎஸ்கே பேட்டிங் இன்னைக்கு அட்டர் ஃபெயிலியர் பேட்டிங் ஸோ தே டிசர்வ் டு லூஸ் தான் என்னதான் வந்து நடுவில் வந்து ரோப்புன்னு என்ன பேசினா 120 அடிச்சா போதுன்னா வேஸ்ட் தூபே வேற வந்து சொல்றாரு அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சுட்டு 160 வந்து நல்ல டோட்டல் தான் அதான் எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் ஆனாலும் பேசுவ இந்த ரன்னுக்குனே வந்து படைக்கப்பட்ட டீம் அது இந்த ரன்னா ஆஹா அவங்க அழகா ஆடுவானுங்க அதே மாதிரி தான் வந்தானுங்க சுமன் கில் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல குட் ஸ்டார்ட் கொடுத்தான் அதுக்கப்புறம் ஃபுல்லா நம்ம இவர் தான் நம்ம சாய் சுதர்சன் சூப்பரா ஆடினான் ஒரு 85 கிட்ட அது செம்மையா அடிச்சான் ப்ரெஷரே இல்லாம ஆடினானுங்க அந்த ஃபர்ஸ்ட் வீட் எடுத்தது காரணமே சஞ்சு சாம்சன் நல்ல ஒரு ஸ்டிம்பிங் பண்ணான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டான் இவருக்கு பட்லருக்கு ஒரு கேட்ச் விட்டான் அதை யாரும் பேச மாட்டாங்க இதை வேற இதுல வேற இந்த ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல வேற இதை வந்து டோனி கம்பேர் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க ஏன்டா டீம் அங்க நாசமா போகுது அதுக்கு என்ன காரணங்கிறத போடாம இங்க பாருங்க எப்படி பாருங்க நம்ம கம்பேர் பண்ணி போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க டிஆர்பி ஏத்துறதுக்காக எல்லாம் கடுப்பாய் போயிடக்கூடாது இதை வச்சு அப்படியே உட்கார வைப்போங்கிறதுக்காக அதை அவங்க பண்ணிட்டு இருந்தானுங்க ஸோ ஓவராலா இன்னைக்கு பார்க்கும்போது பேட்டிங் கொலாப்ஸ் ருத்ராஜ் கெய்க்வாட் ஃபார்ம்ல ப்ரெஷர் போட்டனால அப்படியே மொத்த லைனப் மேலே ப்ரெஷர் விழுந்து அப்படியே மொத்தமா போயிடுச்சு அதுவும் இல்லாமல் இந்த இம்பாக்ட் பிளேயரையும் மெயின் லெவனையும் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க அதோட அது ரொம்ப ரிஸ்க் நான் இப்பயும் சொல்றேன் தூபே வந்து இம்பாக்ட் பிளேயரா போடுங்க தூபே வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையே இல்லை டீம்ல ஆல்ரவுண்டர்னு சொல்றீங்க எத்தனை இன்னைக்கு ஒரு ஓவர் போட்டான் எதனால போட்டான் முகேஷ் சௌத்ரி இல்லாதனால போட்டான் முகேஷ் சௌத்ரி இருந்து எத்தனை மேட்ச் வந்து தூபே ஓவர் போட்டிருக்காங்க யோசிங்க தூபேவை நீங்க ஒரு பேட்ஸ்மேனை தான் ஆடுறீங்க அதை நீங்க இம்பாக்ட் பிளேயர்ல கூட வச்சுக்கலாம் தூபேவை எனக்கு தெரிஞ்சு இந்த 11ல வந்து இம்பாக்ட் பிளேயர்ல உட்காரக்கூடிய ஆள் தூபே மட்டும்தான் தூபே இம்பாக்ட் பிளேயர்ல உட்கார வைங்க மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே ஆட வைங்க முகேஷ் சௌத்ரி அந்த இடத்துல ஆடட்டும் அதுக்கப்புறம் உங்க சுச்சுவேஷன் அந்த மாதிரி தூபேவோ யாருனாலும் இம்பாக்ட் பிளேயர் எடுத்து வந்து ஆட வைங்க அதுதான் நீங்க பண்ணணும் தூபே வந்து மெயின் லெவலில் ஆடாதீங்க அவன் வந்து ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு நீ என்ன சான்சஸ் கொடுத்தாச்சு இதுக்கு மேல வந்து நீங்க சான்ஸ் கொடுத்து இதுக்கு மேல அடிப்பானுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்னாலதான் இன்னும் டீம்ல இருக்கான் அஸ் அ பிளேயரான என்னைக்கும் ருத்ராஜ் கெய்க்வாட் தூக்கி இருக்கணும்
இன்னும் அவனும் ஸ்கேம் பண்ணிட்டு தான் இருக்கான். 2 பேரும் தான் சேர்ந்து டீம் உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் ஒழுங்கா ஆடினாதான் அடுத்து வந்து சிஎஸ்கே வந்து ஜெயிக்க முடியும். அது 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 ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இவங்க 2 பேரும் ஒழுங்கா ஆடியே ஆகணும். ஓகே கைஸ், நான் என் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஸோ வந்து தூபே வந்து மெயின் லெவலில் இருக்கணுமா இல்ல இம்பாக்ட் பிளேயர்ல உட்காரணுமாங்கிறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் உங்களோட பிளேயிங் அடுத்த மேட்ச் உங்களோட பிளேயிங் லெவலை வந்து நீங்க அதை கமெண்ட்ல போடுங்க. ஸோ வீடியோ பார்க்கணும்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற டக்குன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட சந்திப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஹரி. பை கைஸ்.